புதுச்சேரியில் குவியும் இளைஞர்கள் தமிழகத்தை விட புதுச்சேரியில் மதுபான விலையானது குறைவாக இருப்பதாலும் புதிய வகை மதுபானங்களும் இருப்பதாலும் ஏராளமான இளைஞர்கள் தினந்தோறும் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகிறார்கள். அதிலும் வார விடுமுறை பண்டிகை காலம் என்றால் கேட்கவே வேண்டாம், பல லட்சம் பேர் புதுச்சேரியில் கூடிவிடுவார்கள். இதற்கு ஏற்ப புதுச்சேரியில் ஏராளமான மதுபான விடுதிகளும் தெருவிற்கு தெரு அமைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் புதுச்சேரியிலிருந்து மதுபானங்கள் தமிழகத்திற்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்காக புதுச்சேரி தமிழக எல்லையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு புதுச்சேரியில் இருந்து வாங்கி வரப்படும் மது பாட்டில்களை கடலூர் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீஸ் தீவிர சோதனை மது பாட்டில்கள் கொண்டு வருபவர்கள் மீது நடவடிக்கையும் மது பாட்டில்களை அழித்து வருவார்கள். புதுச்சேரியில் இருந்து மதுபானம் கொண்டு வரலாமா? இந்த நிலையில் புதுச்சேரியிலிருந்து 1680 லிட்டர் மதுபானம் கொண்டு வந்த வழக்கை ரத்து செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. நாளிதழ்களிலும் செய்தி வெளியானது. இதனால் மதுபான பிரியர்கள் குஷியில் துள்ளி குதித்தனர். ஆனால் திடீர் திருப்பதாக புதுச்சேரியில் இருந்து மற்ற மாநிலங்களுக்கு மதுபானம் கொண்டு செல்ல முடியாது என கடலூர் அமலாக்கத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இருந்து 90 மில்லி லிட்டர் மதுபானம் கொண்டு வந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தொடர்ந்து கட்டுப்பாடுகள் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மதுபானம் அனுமதியா ஒரு தனிநபர் 4.5 லிட்டருக்கும் குறைவான இதர மாநில இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுபானங்களை வைத்திருப்பது, தமிழ்நாடு மதுபானம் தனிப்பட்ட நுகர்வுக்காக வைத்திருத்தல் விதிகள் 1996 விலக்கு விதியின் கீழ் வருமா என்பதை தெளிவுபடுத்துதல். 1996 ஆண்டு தமிழ்நாடு மதுபானம் தனிப்பட்ட நுகர்வுக்காக வைத்திருத்தல் விதிகளின் விலக்கு பிரிவில் இதர மாநில மதுபானங்களை வைத்திருப்பதை தடை செய்யும் பொருத்தமான திருத்தங்களை வெளியிடுதல். 1937 ஆண்டு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின் பிரிவு 4 துணைப்பிரிவு 1 உட்பிரிவு ஜே இன் உட்பிரிவு ஐ உடன் சேர்த்து படிக்கையில் டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் உரிமம் பெற்ற வளாகங்களில் விற்கப்படும் மதுபானம் மற்றும் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட இறக்குமதி அனுமதிகள் மூலம் இறக்குமதி செய்யப்படும் IFL உட்பட விற்கப்படும் IMFS, IFL பீர் மற்றும் ஒயின் பிராண்டுகளுக்கு மட்டுமே இது பொருந்தும். ஏனெனில் இந்த வகை மதுபானங்கள் மட்டுமே மாநில அரசால் அறிவிப்பு /பிராண்ட் அறிமுக அரசாணைகள் /இறக்குமதி அனுமதிகள் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளன. பிற மாநில மதுபானங்கள் மற்றும் மாநில அரசால அறிக்கை /பிராண்ட் அறிமுக அரசாணை /இறக்குமதி அனுமதிகள் மூலம் குறிப்பிடப்படாத அத்தகைய மதுபானங்களை அதிகபட்ச வரம்பான 4.5 லிட்டர் IMFS/IFL, 7.8 லிட்டர் பீர் அல்லது 9.0 லிட்டர் ஒயின் ஆகியவற்றை தனிப்பட்ட நுகர்வு அல்லது விற்பனைக்காக வைத்திருப்பது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின் பிரிவு 4(1)(c) மற்றும் 14 கீழ் ஒரு குற்றமாகும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.